அந்த பொண்ணை கொலை பண்ணவன் எனக்கு 20,000 ரூபாய் பணம் கொடுத்தான். யாருகிட்டையும் காட்டி கொடுக்க கூடாதுன்னு சொன்னான். அப்படி மீறி செஞ்சீன்னா உன் புள்ளைய கொன்னுடுவேன்னு மிரட்டினான். சாகர நிலைமையில இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. வாட்ச்மேன் சொல்றத பார்த்தா தேவராஜும் இல்ல தத்துவும் இல்ல. வேற யார் இதை செஞ்சிருப்பா? லக்ஷ்மி, தேவராஜ் தான் கொலைக்காரன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா ஆதாரத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். லக்ஷ்மி, அது வரைக்கும் இந்த விஷயத்தை பத்தி கோடீஸ்வரி கிட்ட நீ எதுவுமே பேசாத. ஐயோ இல்ல, அவ கூடவே இருந்து வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா உடனே எனக்கு சொல்லு. கண்டிப்பா. வாமா, வா. இந்தாமா, இன்னைக்கு போல என்னைக்கும் இந்த குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சு இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு விளக்கேது. ஏத்திட்டு இருந்தா இதோ வந்துடுறேன். வரேன். வா. ஹலோ. ஹலோ, கோடீஸ்வரி மேடம் இருக்காங்களா? நான் தான் பேசுறேன். நீங்க? மேடம், நான் உங்க வக்கீல் பேசுறேன். நீங்களா? சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்க தம்பி கல்யாணத்துக்கு என்னால வர முடியல. சாரி மேடம். இத சொல்றதுக்கு தான் இப்ப ஃபோன் பண்ணீங்களா? எனக்கு 1000 வேலை இருக்கு. அது மட்டும் இல்ல மேடம், உங்க தம்பி கல்யாணத்துக்கு கிஃப்டா 25 கோடி ரூபாய் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஹலோ, என்ன உளறிட்டு இருக்கீங்க? என்ன என்ன இப்படி கேட்டீங்க மேடம்? உண்மையிலேயே உங்களுக்கு 25 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு மேடம். ப்ராப்பர்ட்டி? என்ன சொல்றீங்க நீங்க? தெளிவா சொல்லுங்க. ஆமா மேடம், உங்க சித்தப்பாவோட சொத்து பேர்ல அவங்க சொந்தக்காரங்க போட்ட கேஸ்ல நாம தான் ஜெயிச்சிருக்கோம். நான் கஷ்டப்பட்டு வாதாடி இந்த கேஸை ஜெயிக்க வச்சுட்டேன். நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா மேடம், இப்பதான் ஜட்ஜி உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு சொன்னாரு. சரி சரி சரி. சந்தோஷத்துல நான் சாமி கும்பிட்டுட்டு உங்களுக்கு உடனே போன் பண்றேன். அது தம்பி கல்யாண விஷயத்துல நான் மொத்தமா இந்த விஷயத்தையே மறந்துட்டேன். ஆனா நல்ல வேளை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கீங்க. இந்த கேஸ்ல நம்ம ஜெயிச்சோம்னு நம்பவே முடியல. கடவுளே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க வீட்டுக்கு வாங்க, நம்ம நேர்ல எல்லாம் பேசிக்கலாம். சரிங்க மேடம். சரி, ஓகே. என்னடி, என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்க? மா, ஜோசியர் சொன்ன மாதிரி என் தம்பி பொண்டாட்டி இந்து வா, நீ வந்த ராசி. எனக்கு ஒரு குட் நியூஸ் வந்திருக்குமா. கோடீஸ்வரி, என்னம்மா? மா, ஒரு கேஸ் ஒண்ணு ரொம்ப நாளா கோர்ட்ல இழுத்துக்கிட்டு இருந்துச்சுல, அது இப்பதான் நமக்கு சாதகமா தீர்ப்பாயிருக்கு. அப்படியா? நீ ரொம்ப கொடுத்து வச்சவதான். மா, இவளுக்கு நான் ஏதாவது பண்ணியே ஆகணுமே. இப்போ ஒரு நிமிஷம் இரு, வரேன். இது பாத்தியா? இது எங்க பரம்பரை மாலை. என் தாத்தா எனக்கு கொடுத்தது. இப்போ இந்த வீட்டு மகாலட்சுமிக்கு போகுது. என்னம்மா? நல்லா இருக்குல்ல? அப்பா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
என்னம்மா நின்னுகிட்டு இருக்க? என்ன பொண்ணு மாப்பிள்ள வந்திருக்காங்க, உட்கார வை. பால் பழம் கொடுக்க வேண்டாமா? டேய் தம்பி, மறந்துட்டேன்டி. போய் உட்காரு. வாங்க, போ, வாங்க. போ, போ, போ. வாங்க. போங்க. யோ ஒழுங்கா வேலையை பார்க்க மாட்டியா? என்ன வேடிக்கை? வேலையை பாருங்க. இவ்வளவு பெரிய தேல் படுறான். ஏய் அட்ரா அட்ரா அட்ரா. ஏய் ஏய் அடிக்காத. இரு இரு போட்டு அடி, அடிக்காத அடி. வேண்டாம். ஏய் என்னய்யா இவ்வளவு பெரிய தேலா இருக்கு? ஏன் விஷத்தேல போய் உயிரோட விடுற? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? யாரையாவது கட்சிச்சுனா எதுக்குங்க ஒரு உயிரை கொன்னுட்டு? பாவங்க, தூக்கி போட்டா அது பாட்டுக்கு உயிரோட போயிடும். அந்த தேல் மட்டும் யாரையாவது கட்டிக்கிட்டான் அப்புறம் இருக்கு உனக்கு. முருகா, வெற்றி முருகா, இங்க வா முருகா. யோ என்னையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வேலையை பாருங்கய்யா. வெற்றி முருகா, நீ கண்டிப்பா ஒரு கொலையை பண்ணிருக்கவே முடியாது முருகா. ஒரு சாதாரண தேள் தான் நினைக்காம அது உயிரையும் காப்பாத்திருக்கியே. நீ எப்படி முருகா கொலை பண்ணிருக்க முடியும்? விதி முருகா, உன்ன மாதிரி நிறைய நிரபராதிங்க சாட்சி சூழ்நிலைன்னு இங்கே வந்து தண்டனை அனுபவிக்கிறாங்க. என்ன பண்றது முருகா? உன்ன மாதிரி ஆளுங்களை தான் என் முருகன் ஏன் இப்படி சோதிக்கிறான்னு தான் தெரியல. நீங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே அந்த கொலையை நான் பண்ணல சார். ஒரு பொண்ணு கத்தி குத்தோட என்னை காப்பாத்துங்கன்னு ஓடி வந்தா. அவளை காப்பாத்தணுங்கிற நல்ல எண்ணத்துல தான் நான் அந்த பொண்ணை தூக்குனேன். ஆனா நான் தான் கொலை பண்ணேன்னு போலீஸ் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிடுச்சு. என்ன பண்றது முருகா? ஒரு ஆளை பார்த்த உடனே இவன் குற்றவாளியா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற மிஷின் இருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஆனா நம்ம சட்டம் சாட்சியை தானே நம்புது. மனசாட்சி எடுபட மாட்டேங்குதே முருகா. தப்பே பண்ணாதவன் சார் நான் இங்க இருக்கேன்னு நினைக்கும் போது நரக வேதனையா இருக்கு. இருந்தாலும் உங்களை மாதிரி ஒரு நல்லவர் இருக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. சார், ஒரு சின்ன உதவி. என்ன வேணும் சொல்லு முருகா. என் மனைவி லக்ஷ்மி கிட்ட பேசணும் போல இருக்கு. அவகிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு சார். அதுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா? அப்படியே அம்மா கிட்டயும் பேசணும். ஒருத்தன் பொண்டாட்டி கிட்ட பேச முடியாம எவ்வளவு கஷ்டப்படுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் முருகா. உன் லட்சுமி முருகா கிட்ட நான் பேச வைக்கிறேன் முருகா. வா முருகா, போலாம் வா. என்ன லக்ஷ்மி, எதுக்காக என்ன இங்க தனியா கூட்டிட்டு வந்த? என்னம்மா சொல்லு. அத்தை, ம். நான் உங்களை விட வயசுல ரொம்ப சின்ன பொண்ணு. இருந்தாலும் என் மனசுல பட்டதை சொல்றேன். நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. இல்ல சொல்லு. நம்ம இந்து வாய் பேச முடியாதவளா நடிக்கிறா. ஆமா, இந்த விஷயம் உங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அவங்களுக்கா தெரியறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு நல்ல சந்தர்ப்பமா பார்த்து இந்த உண்மையை சொல்லிடுங்க. ரொம்ப பயமா இருக்கத்த. இதுக்குதான் நீ இவ்வளவு பயந்தியா? அத பத்தி எல்லாம் நீ கவலையப்படாத. அவளை பத்திரமா நான் பாத்துக்கிறேன். உன் தங்கச்சி இங்க விட்டுட்டு போகும்போது நீ எந்த கவலையும் இல்லாம போ, சரியா? ம்? நீ கவலைப்படாத லக்ஷ்மி, நான் நல்லா பாத்துக்கிறேன் அவளை. ம்? சரி வாங்க. வா. நான் இவ்ளோ சொல்லியும் கிளம்புறேங்கிறீங்க, இருந்துட்டு போலாம்ல? இனிமே இங்க அடிக்கடி வரத்தானே போறோம். என்ன அவ்வளவு அவசரம் உனக்கு? சரி வரோம் அத்தை. நீயாவது சொல்லலாம்ல அம்மா கிட்ட. இல்ல அத்தை, தோட்டத்துல நிறைய வேலை இருக்கு. சரி பழனி, நாங்க கிளம்புறோம். நான் எவ்வளவு சொன்னாலும் கிளம்புறேங்கிற, இருந்து சாப்பிட்டுட்டு போலாம்ல? அதுக்கு என்ன இப்போ, நாம தான் சம்மந்தி ஆயிட்டோம்ல. இனிமே இங்க அடிக்கடி வரத்தானே போறோம். அப்ப 2 நாள் தங்கி சாப்பிட்டுட்டு போனா போகுது. தங்கறது தங்கற, அதுல என்ன 1 நாள் 2 நாள் கஞ்சி தனோம்? 1 மாசம் இல்ல 1 வருஷம், ஏன் நீ இங்கேயே கூட இரு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். பழனி, என் பொண்ண உன்னை நம்பிதான் விட்டுட்டு போறேன்.
ஜாக்கிரதையா பாத்துக்க. நானே தேடினாலும் கிடைக்காத மருமக எனக்கு பொக்கிஷ மாதிரி கிடைச்சிருக்கா. இவ்வளவு நான் நல்லா பாத்துக்கிறேன். ம்? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் பழனி. இருந்தாலும் ஒரு முறைக்காக சொல்றேன். ஏய், நமக்குள்ள என்ன முறை வேண்டி கிடக்கு? ஆ? நீ நானும் அப்படியா பழகி இருக்கோம்? நீ தைரியமா கிளம்பு, நான் அவளை நல்லா பாத்துக்கிறேன். சரியா? ம். வரோம் அண்ணி. வரமா வாங்க வர மாப்ள. உடம்ப பாத்துக்கோங்க அத்தை. சரி, அடிக்கடி வாங்க. அவ ஏதாவது தப்பு பண்ணானா நீங்க ஒண்ணும் அதை பெருசா எல்லாம் எடுத்துக்காதீங்க. நாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நாங்க நல்லா பாத்துக்கிறோம். சரி. நீ எதுக்கும் கவலைப்படாம போயிட்டு வா. ம்? ம். நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வரோம். ம். ஏய், இந்து, நீ தைரியமா இருக்கணும். பார்த்து பக்குவமா நடந்துக்கோ. சரியா? அழக்கூடாது. ம்? போயிட்டு வரோம். இனிமே உனக்கு எந்த குறையும் இல்லாம நீங்க சந்தோஷமா இருக்கலாம். போதுமா? ம்? சரியா? சரி, அழுதுகிட்டே இருக்க. அவதான் அழறா, நீயும். ஆமா, அழாத. அழாத என்ன? ம்? சரியா? போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு சரிங்க, வாங்க. வரோம். ம். அண்ணி வரும். ஆ. டேய் சக்தி, சொல்லுங்கம்மா. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. கிளம்பு. எங்கம்மா? வெற்றியை பார்த்துட்டு வந்துடலாம்டா. என்னடா அப்படி பாக்குற? இல்லம்மா, அவரு பாத யாத்திரை போயிருக்காருல, அவர் எங்க பார்க்க முடியும்? முடியாது. அன்னைக்கு அவன் போன்ல பேசும்போது பழனி திருச்செந்தூர் போயிட்டு சுவாமி மலை போறதா சொன்னான். அங்க போனா அவனை பார்க்கலாம். வா. அம்மா, அத்தை. அவரு அவர்தான் சீக்கிரமா திரும்பி வரேன்னு சொன்னார்ல, அப்புறம் என்ன, பொறுமையா இருங்க கொஞ்சம். கட்டின பொண்டாட்டி உனக்கு கூட ஃபோன் பண்ணி பேசாம அப்படின்னு பக்தி வேண்டி கிடக்கு அவனுக்கு. பாத யாத்திரை போற வழியில ஒரு நாள் ஒரு தடவை உன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசக்கூடாதா? அத்தை, இல்ல அத்தை, அவர் இப்போ எந்த சூழ்நிலையில இருக்காரோ, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அன்னைக்கு உங்ககிட்ட பேசின மாதிரி எனக்கும் ஃபோன் பண்ணி பேசுவார் அத்தை. நீ உன் புருஷனை விட்டு கொடுக்காம பேசினாலும் நான் இன்னைக்கு அவனை பார்த்தே தீருவேன். சக்தி, கார் எடு. அம்மா, அம்மா, என்னடா யோசிக்கிற? ஓ, லக்ஷ்மியை கூட்டிட்டு போணுமா? லக்ஷ்மி, நீயும் கிளம்பு, நம்ம போலாம். இரு வர. தேனே, தேன்மொழி, அத்தை. நீ வீட்டை பாத்துக்க, நாங்க வெற்றியை பார்த்துட்டு வந்துடுறோம். சரிங்க அத்தை. ஆஹா, அருமையான சான்ஸ். எல்லாரும் அறுபடை வீட்டுக்கு போகட்டும். லக்ஷ்மி கையில இருக்கிற சாவி கொத்த வாங்கி நாம ஒரு கலக்கு கலக்கிடுவோம். டேய் கிளம்புடா. வரமா, நீங்க போங்க. வா, கிளம்பலாம் வாங்க. அத்தை, அது வந்து என்னன்னா, நம் லக்ஷ்மி, அத்தை தான் இவ்வளவு தூரம் கூப்பிடுறாங்கல்ல, யோசிக்காம போய் வெற்றியை பார்த்துட்டு வந்துரு லக்ஷ்மி. என்னத்த நீ புரியாம பேசுற? வெற்றியை போய் இப்ப எப்படி பார்க்க முடியும்? இது ஒண்ணு வேலைக்கு ஆற மாதிரி தெரியல. சக்தி, நீ கிளம்பு, வண்டி எடுத்துட்டு கிளம்பு. வா. அம்மா, 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 வெற்றியை பார்க்க முடியாதுமா. ஏன் பார்க்க முடியாது? இல்லம்மா, அது அவ்வளவு பெரிய ஊரு, நாம எங்கன்னு போய் தேட முடியும் சொல்லுங்க? மாமா, இருங்க மாமா. ஹலோ. ஹலோ, லட்சுமி முருகாவா? நான் ஜெயிலர் பேசுறேன் முருகா. சார், சொல்லுங்க சார்.
உன் புருஷன் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு முருகா. அவர்கிட்ட பேசு முருகா. சார் இப்பதான் சார் அவர் அம்மா அவரை பார்க்கணும்னு சொன்னாங்க. சார் கொஞ்சம் வீடியோ கால் போட முடியுமா சார்? சரி முருகா, நான் கட் பண்ணிட்டு கூப்பிடுறேன் முருகா. சரிங்க சார். சார் ஒன்றும் இல்லை முருகா, உங்க அம்மா முருகா உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்க முருகா. பேசுங்க முருகா. இந்தாங்க. டேய், நான் இப்ப வெற்றியை பார்த்தாகணும். நீ வருவியே வரமாட்டியா? சொல்றத கேளுங்கம்மா. அவ்வளவு பெரிய ஊர்ல தேடுறது. அத்தை அவர்தான் ஃபோன் பண்ணிருக்காரு. அவர்தான் லைன்ல இருக்காரு. ஒரு நிமிஷம். பேசுங்க. டேய் வெற்றி, எப்படிப்பா இருக்க? இப்பதான் நான் உன்னை பார்க்க கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீயே ஃபோன் பண்ணிட்ட. உனக்கு ஆயுசு 100பா. என்ன பார்க்கவா? இப்ப என்ன நேர்ல பார்க்க முடியாதுமா. ஏன் பார்க்க முடியாது? இப்ப நீ எந்த ஊர்ல இருக்கேன்னு சொல்லு, உடனே நாங்க அங்க கிளம்பி வர்றோம். இல்லம்மா, நான் என் வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக நடப்பாதையா ஆறுபடை முருகன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல. ஆமா, கோயிலுக்கு போயிட்டு நான் வீட்டுக்கு வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருமா. நீ இப்படி அடிக்கடி போன்ல பேசினா நான் ஏன் உன்னை பார்க்க வரப்போறேன்? இனிமே பேச முயற்சி பண்றேம்மா. முயற்சி பண்றேன்னு சொல்லக்கூடாது, கண்டிப்பா பேசுறேன்னு சொல்லு. டேய் வெற்றி, அன்னைக்கு நீ என்கிட்ட பேசினப்ப பக்கத்துல லட்சுமி இல்ல, இப்ப பக்கத்துல இருக்கா. அவளும் உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறா. பேசண்டா. சரிங்கம்மா. இந்தா பேசுமா. என்ன யோசிக்கிற? ஓ, நாங்கெல்லாம் இருக்கிறதால பேச வைக்கப்படுறியா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். சரி, அங்க போய் பேசு. போ போ. போன் பண்ணிட்டான். லக்ஷ்மி, உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல. எப்பவும் உன் நினைப்பாவே இருக்கு. இப்போ உங்களை பேச வச்சது கூட நான் கும்பிடுற முருகன் தான் ஜெயிலர் ரூபத்துல வந்து பேச வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். முருகா, நீங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பேசிட்டு இருங்க முருகா. நான் வெளியில வெயிட் பண்றேன் முருகா. லக்ஷ்மி, என்ன எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. உங்களை எல்லாம் பார்க்காம என்னால இங்க இருக்கவே முடியல. கண்டிப்பா நீங்க வெளியே வந்துருவீங்க. அது நடக்குமா? என்னங்க, நியாயம் நம்ம பக்கம் இருக்கும்போது நான் விரதம் இருக்கிற முருகன் நம்மள கைவிட மாட்டாரு. எதையும் நினைச்சு குழப்பிக்காம தைரியமா இருங்க. கஷ்டம் வரும்போது இதுவும் கடந்து போகும்னு நினைச்சுக்கோங்க. சரிங்க, நீங்க பத்திரமா இருங்க. முருகா, பேசுனது போதும் முருகா. செல்ல கட் பண்ணிக்கலாமா முருகா? கொடுங்க. சரி, வச்சிடுறேன். பாய். தைரியமா இருக்க முருகா, ஒன்னும் ஆகாது. கொண்டாங்க. என்னம்மா, பேசிட்டியா? சரி சரி, அழக்கூடாது. ரொம்ப நாள் கழிச்சு உன் புருஷன் கூட பேசின சந்தோஷத்துல அழறியா? பாத யாத்திரை போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போன புருஷன் உங்ககிட்ட பேசலன்னு எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும். எப்படின்னு கேக்குறியா? உன் மாமா பிசினஸ் விஷயமா வெளியூர் போனா காலையில எனக்கு ஃபோன் பண்ணி குட் மார்னிங் சொல்லணும், நைட் ஆனா ஃபோன் பண்ணி எல்லாம் பேசிட்டு அப்புறம் குட் நைட் சொல்லணும்னு சொல்லி நான் தான் ரூல்ஸ் போடுவேன். எனக்கு தெரியாதா?
புருஷன் பொண்டாட்டி பாசத்தை பத்தி. பாத யாத்திரைக்கு போன வெற்றிய பாக்குறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும். நான் இப்படி பேசினாலாவது அவங்கிட்ட நீ பேசும்போது தினமும் காலையிலயும் ராத்திரியிலயும் பேச சொல்லுவேங்கிறதுக்காக தான் இப்படி சொன்னேன். தேனு புருஷன் பொண்டாட்டி பாசம்னா இப்படிதான் இருக்குமா? ஏன் உங்களுக்கு தெரியாதா?